ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை பற்றி தாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு காரில் ஃபேமிலியோட ரோட் ட்ரிப் மாதிரி கிளம்புனோங்க. ஈவினிங்கில் டிசைட் பண்ணி நைட்டு 12:30 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 10 மணிக்கு தாங்க போய் சேர்ந்தோம் ராமேஸ்வரத்துக்கு. என்னடா அவன் டோல்கேட்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? அப்போத்துலேருந்து தாங்க நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். உளுந்தூர்பேட் டோல்கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் அங்கங்கே வீடியோ எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. இந்த டிரைவிங் ட்ரிப்பில் வீடியோவோட எண்டில் நல்ல நல்ல சீனரிஸு, பாம்பன் பாலத்தோட வியூ இதெல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு காலையில் 6 மணி இருக்குங்க. நாங்கள் எங்கே ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா திருச்சி புதுக்கோட்டை தாண்டி ராமேஸ்வரம் போகிற ரூட்டு தாங்க அது. இது புதுக்கோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே சரியான மழை, ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க சென்னைக்கு. விழுப்புரம் தாண்டுறோம், சுத்தமாக மழை இல்லைங்க. நாங்கள் போயிட்டுருக்க இந்த பிளேஸில் ட்ரிஸ்லிங் மாதிரி லைட்டாக இருந்தது. வைப்பர் ஆன் பண்ணிவிட்டு இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ மணி ஒரு 7:30 மணி இருக்குங்க காலையில். ரொம்ப பசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் பாட்டை நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 141 கிலோமீட்டர் இருந்தது ராமேஸ்வரம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோங்க. 140 கிலோமீட்டர்னால் சென்னை டு பாண்டிச்சேரி அவ்வளோ தூரம் தானே. ராமேஸ்வரம் ரீச் ஆனதுமே சரியான சீனரிஸ். ரைட் சைட்லேயும் கடல், லெஃப்ட் சைட்லேயும் கடலுங்க. அதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது மண்டபம் அப்படிங்கிற ஊரை தாண்டி ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு தீவை இணைக்கிற சாலை போக்குவரத்து பாலம் தாங்க இது. இந்த சாலை போக்குவரத்து பாலம் 1988 திறக்கப்பட்டதுங்க. ராமேஸ்வரம் அப்படின்னாலே பாம்பன் பாலம் தான் ஃபேமஸ். பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் தீவை இணைக்கிறதுக்கு, ராமேஸ்வரம் தீவை ரீச் பண்ணுறதுக்காக ட்ரெயின் ரூட் போட்டிருக்காங்கல்ல, அந்த பாலம் தாங்க. நான் சொல்கிற அந்த ட்ரெயின் ரூட் பாலம் நாம் போயிட்டுருக்க இந்த சாலை போக்குவரத்து பாலத்திலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குங்க. கடலுக்கு நடுவில் பாலத்தை அமைச்சு அதுக்கு மேலே ட்ரெயின் விட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பாலத்தில் ட்ரெயினில் போகும்போது 2 பக்கமும் கடல் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் அழகான சீனரிஸையும் கொண்டதுங்க இந்த ட்ரெயின் ரூட். இதுதாங்க நான் சொல்கிற பாம்பன் பாலம், ரயில்வே பாலம். பாம்பன் பாலம் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ரயில்வே பாலங்க. இந்த பாலம் பாக் நீர்நிலையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பெரிய நிலப்பரப்பையும் ராமேஸ்வர தீவையும் இணைக்கிறது இந்த பாலம் தாங்க. இந்த ராமேஸ்வரத்தில் பெரும்பாலான மக்கள் வேலை செய்கிறது அப்படின்னா மீன்பிடி தொழில் தாங்க. இங்கே ராமேஸ்வரம் சிவன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். அதுக்கப்புறம் உணவகங்கள் வச்சுருக்காங்க. இங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரம் இதாங்க. இங்கே இருக்கிற மக்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது இலங்கையில் கடற்படையினர் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப சகஜமாக போச்சுங்க. ஒரு பக்கம் இலங்கை கடற்படையினர், இன்னொரு பக்கம் புயல், மழை, வெள்ளம் அப்படின்னு சொல்லி இயற்கை சீற்றம், இப்படித்தாங்க இந்த ராமேஸ்வர மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இங்கே தாங்க பிறந்திருக்காரு. அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. இவர் சாதாரண முஸ்லீம் குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க 5 பேர். இவர் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் முக்கியமாக மேக்ஸில் ரொம்ப நல்லா போடக்கூடியவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் 1954 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1960 கலாம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து பட்டம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியுமே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் முக்கியமானவர். அதே மாதிரி 2002 to 2007 வரைக்கும் இந்தியாவின் 11வது ஜனாதிபதி. நம்ம அப்துல் கலாமோட நினைவிடம் கூட ராமேஸ்வரத்தில் தாங்க இருக்கு.
பாம்பன் ரயில்வே பாலம் 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதுங்க. ஏறத்தாழ 2.3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இந்த பாலம் தான் இந்தியாவின் முதல் கடற்பாலம் அப்படின்னு சொல்றாங்க. 2010ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள பாந்திரா ஊர்லி கடற்பாலம் திறப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாம்பன் பாலம் தான் மிக நீளமான கடற்பாலமா சொல்லப்பட்டது. பாம்பன் தொடர்வண்டி பாலம், அதாவது ரயில்வே பாலத்துக்கு பக்கத்திலேயே நம்ம போயிட்டு இருக்க இந்த சாலை பாலம் திறக்கப்பட்டது. இந்த ரயில்வே பாலத்துக்கு நடுவுல கப்பல்கள் போறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திரி வடிவிலான ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அதை பார்த்ததும் போட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் எடுத்துட்டு இருந்தோம். எங்களை மாதிரியே நிறைய பேர் அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இன்ஸ்டா ஸ்டோரிஸ் போடுறதுக்காக அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இன்ஸ்டா ரீல்ஸில் கூட பார்த்துருப்போம்ல, இந்த பிரிட்ஜு தான் அது. இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே எகிரி கீழே குதிச்சு அந்த கடல்ல குதிக்கிற சீன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஒரு இளைஞர் குதிப்பார்ல, கடல்ல தூரத்துல பார்க்கும்போது நிறைய போட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அது மீன் பிடிக்கிறவங்களோட போட்ஸா இல்ல இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறதுக்கான வெயிட் பண்ற போட்ஸான்னு தெரியல. பட் நிறைய போட்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. சபரிமலைக்கு போற பக்தர்கள் எல்லாம் இங்க இருக்கிற சிவன் கோயில வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த பாம்பன் பாலத்து மேலே நடந்து கடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரம் அங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்க டிராபிக் நிறைய ஆகுது, நிறைய பேர் அங்க நிக்கிறதுனால. போலீஸ் கூட அங்க வந்து எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்க ஒன்று கார்ல டிராவல் பண்ணுவீங்க. ஸோ அது போய் டிராவல் பண்ணும்போது இறங்கி ஏறும்போது டோர்ஸ் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பும்போது டோர் ஒன்று ஓப்பனில் இருக்கு அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிச்சுது. ஸோ நான் உடனே இறங்கி போய் எந்த டோர் ஓப்பனில் இருக்குன்னு செக் பண்ணி அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டியை மூவ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு போலீஸ் வந்து பிரிட்ஜு மேலே யாருன்னா நிற்கிறாங்களா, வெஹிக்கிள்ஸ் ஏதாவது டிராஃபிக் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த பிரிட்ஜு மேலே நிற்கும் போது எனக்கு இன்னொரு பயம் இருந்துச்சுங்க. ஹெவி வெஹிக்கிள் போகும்போது இந்த பிரிட்ஜில் அப்படியே ஒரு சின்ன ஷேக் தெரிஞ்சுதுங்க. அதாவது லைட்டாக ஆடுற மாதிரி இருந்தது. பிரிட்ஜு கட்டி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஸோ
ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ராமேஸ்வரம் வர்றது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த பிரிட்ஜு மேலே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போல் ட்ராவல் வீடியோஸ் நம்ம அடிக்கடி இந்த யூடியூப் சேனலில் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.